பொதுச் செயலாளர் வந்து வக்ஃபு சட்டத்துல எந்த சட்டம் உங்களுக்கு எதிராக இருக்கு? அதுல நிறைய விஷயம் எதிராக இருக்கு. ஏண்டா எதற்கு தேவையில்லாமல் அவங்களுடைய சொத்துல உங்க வீட்டு சொத்து இருக்குது, அதுல இன்னொருத்தவங்க போய் அந்த சொத்துல பங்கு கொள்றோம் இல்ல அதுல நாங்க வந்து இருக்கலாம்ன்றது எந்த விதத்துல நியாயம்? இந்தியாவிலேயே டாப் 3 அதற்குள்ள இருக்கக்கூடிய சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு வாரியமாக இந்த வக்ஃபு வாரியம் இருக்கும்போது அது உங்க கண்ணை உறுத்தி நீங்க இப்படி ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து ஒரு ஓட்டையை போட்டு எப்படி இஸ்லாமிய நிலங்களை அபகரிக்கலாம்னு முயற்சி பண்ணீங்கன்னா அது அவருடைய பாணியில அவர் சொல்றாரு. அவருடைய பாணியில அவர் சொல்லுவாரு. இப்ப எங்களுக்கு தமிழ் பேச நாங்க வந்து ஃப்ளோவா தமிழ்ல பேசுறோம், இன்னொருத்தர் ஃப்ளோவா இங்கிலீஷ்ல பேசுவாங்க, இன்னொருத்தர் தூய தமிழ்ல பேசுவாங்க. தாவேகாவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் உட்பட யாரு என்ன பேசினாலுமே அதை ட்ரோல் செய்வதற்கு ஒரு டீமை வச்சிருக்காங்க. இது போன்ற வேலைகளை திட்டமிட்டு பணத்தை கொடுத்து இன்னைக்கு திமுக செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஏன் வக்ஃபு வாரியம் என்னன்னு வந்து நீங்க உதயநிதி ஸ்டாலின் ஏன் கேட்கல? போய் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க பாப்போம்.